சாப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய கலப்படத்தை தாண்டி பூஜை பொருள்ல தான் அதிகமா கலப்படம் இருக்கு. ஒரு காலத்துல விபூதிங்கிறது பசுஞ்சாணத்துல இந்த பஞ்சகவியம்னு சொல்லக்கூடிய முறையில விபூதியை தயாரித்து கொடுத்தான். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற விபூதி எவ்வளவு விபூதி கலப்படத்துல இருக்கு. நிறைய பேர் நெத்தில இருந்து கருப்பு கருப்பா இருக்கும். இந்த குங்குமம் வச்சு அந்த குங்குமம் ஃபுல்லா கலப்பட குங்குமம். தெரிஞ்ச ஒரு அண்ணன் என்ன சொல்லுது, என்ன சாமி கும்பிடுவாங்க இப்ப இருக்க ஆளுக்கு அப்படின்னாப்புல. என்னன்னே அப்படின்னு அவர் வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆளு. உங்ககிட்ட எக்ஸ்பீரி ஆன ஏதாச்சும் தேடி முடிஞ்ச ஏதாச்சும் நெய் இருந்துச்சுன்னா கொடுங்க, சாமிக்கு விளக்கப்பட சொல்லியிருக்காங்க, பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்க, கெட்டு போன நெய் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. சரி என்ன பக்தி இருக்குன்னு கேட்காப்புல. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. சாமிக்கு விளக்கேற்றணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அது ஒரு நல்ல நெய்யா வாங்கி அக்மார்க் நெய்யா வாங்கி சாமிக்கு விளக்கத்தினா தானே புண்ணியம். அதுலயுமே ஒரு கலப்படம், அதுலயுமே உனக்கு மனசுல சுத்தம் இல்லை அப்படின்னா நீ என்ன சாமி கும்பிட்டு என்ன புண்ணியம்? பரிகாரம் பண்றதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். உங்க நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுலயாச்சும் உண்மையா இருங்க. அந்த உண்மைதான் மிகப்பெரிய பக்தி. அதை விட்டுட்டு கலப்பட நெய்யில சாமி கும்பிட்டு ஒண்ணும் கிடைக்க போறதில்லை. சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துனா சனீஸ்வர பகவான் அருள் கிடைக்கும் சொல்லுவாங்க. இவங்களும் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க, பாக்கெட்ல எல்லாம் வாங்கிட்டு போய் எல் தீபத்துல அந்த தீபகுண்டத்துல எல்லை போடுறது வர பாக்கெட்டோட எல்லை போட்டு விட்டுருவான். அந்த பிளாஸ்டிக்கும் சேர்ந்து கருவும். அப்ப என்ன புண்ணியம் இருக்கு? வெள்ளியங்கிரி மலைக்கு போவாங்க, வெள்ளியங்கிரிக்கு மலைக்கு போவாங்க, இந்த பக்கம் சதுரகிரி மலைக்கு போவாங்க. மேல போகும்போது காட்டை பாதுகாக்கணும், கையில பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போகாதீங்கடா அப்படிம்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட 8 டன் 9 டன் 10 டன் குப்பை அள்ளி இருக்காங்க வெள்ளியங்கிரி மலையில இருந்து. அவ்வளவு குப்பை சேருது. அந்த மலைக்கு நம்ம ஏன் போறோம்? சாமி கும்பிடுறதுக்கு போறோம், மன சாந்திக்கு போறோம். அங்க நம்ம போடுற ஒரு குப்பை, ஒரு பிளாஸ்டிக் டப்பா, ஒரு பிளாஸ்டிக் கவரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு மானுடைய வாயில பிடிச்சிருந்து அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விலங்கு சாப்பிட முடியாம பரிதவிச்சு அது வேதனையை அனுபவிச்சு செத்து போச்சுன்னா அந்த பாவம் யார் கணக்குல போய் சேரும்?